அத்தியாயம் 23. வழிபாடு செய்யும் வகைகள். வேதமே மிக மிக புராதனமானது. மனிதனது கண்டுபிடிப்புகளுக்குள் மிக நீண்டகாலமாக நிலைத்து நிற்பதுமான அறிவு அல்லது சாஸ்திரம் அதுவே. அதாவது மனிதன் அதனை உண்டாக்கவில்லை. ஆத்மாவின் சாந்தமான அமைதியில் அவன் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டான். அதனால் வேதமானது மனிதனுக்கு வழிகாட்டி புலன்களால் எட்ட முடியாததும் பொருளாயத தொடர்பற்றதுமான சக்தியின் காட்சிக்கு இட்டுச் செல்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதாகையால் அது மனிதனுடைய பகுத்தறிவினால் அறிய முடியாதது. அதனால் அது பரம வியோம, மிக சிறந்த பாதுகாவலர், அழிய முடியாதது, தத், சத்தியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. ரிக் வேதத்துடன் ஆரம்பிக்கும் 4 வேதங்களையும் இந்த வார்த்தைகள் குறிக்கின்றன. மிக உயர்ந்த இறைவன் பரமேஸ்வரன், எல்லாம் அறிந்தவர். வேத் இதி வேதஹ, அதாவது எல்லாம் அறிந்தவரே வேதம் என்ற முதலில் வேதம் என்ற வார்த்தை இறைவனையே குறிப்பிட்டது. அதன் பின் அதை அறியும் கோட்பாட்டினை வேத இதி வேதக, அதாவது எது அறிய வைக்கின்றதோ அது வேதம் என்று குறிப்பதாயிற்று. ரிக்கும் மற்ற வேதங்களும் எல்லாம் அறிந்த தன்மையுடையவை. அதனால் அந்த அர்த்தமும் பொருத்தமானதே. அதற்கு பின்னர் வேதங்களுக்கு இசைவான செயல்பாடுகள், அதனில் குறிப்பிட்டுள்ள நேர்மையான பொருளியலான தன் தீர்மானத்திற்கான ஆன்மீகமான குறிக்கோள்களை அடைய உதவக்கூடிய செயல்பாடுகளை குறிப்பதாயிற்று. மிக உயர்ந்த இறைவன் அனைத்தையும் பார்ப்பவர். வேதங்களிலே உள்ள அனைத்து பாடல்களும் அவரையே சேர்கின்றன. வேதங்கள் இறைவனின் காட்சியை பெறுமாறு செய்கின்றன. ரிஷிகள்தான் அவருடைய காட்சியை பெற்றவர்கள். அவர்கள் வேதங்களால் வழிகாட்டப்பட்டவர்கள். அவர்களிடமிருந்து பல பாசுரங்கள், துதிப்பாடல்கள், அறிவிப்புகள் எழுந்தன. அதன் விளைவாக பிரம்மசூத்திரத்தில் மிக உயர்ந்த இறைவனே பெரும் முனிவர், மகரிஷி என குறிப்பிடப்படுகின்றார். மிக உயர்ந்த இறைவனான சிவனின் 108 பெயர்களில் மகரிஷி, முக்கிய ரிஷி, அதாவது முதன்மையான ரிஷி, முக்கியமான ரிஷி என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. அதே காரணத்திற்காக வேதம் கூட உருவாக்கப்படுத்தப்பட்டு ரிஷி என குறிப்பிடப்படுகிறது. பிரம்மம், அதாவது பரந்த வெளி என்ற வார்த்தையும் மிக உயர்ந்த இறைவனையும் வேதத்தையும் குறிப்பிட உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் பிரம்மத்தை அடைவதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாமல் செய்வது அனைத்தையும் பிரம்ம செயல், அதாவது பிரம்ம யஜ்ஞம் என்று கூறினர். அதிலிருந்து வரும் பலனுக்கு ஆசைப்படாது செய்யும் தியாக செயலே ரிஷி யஜ்ஞம் என்பது. அது சத்தியத்தின் காட்சியை பெறுவதற்கு செய்யப்படுகிறது. அத்தகைய தியாக செயல்கள் யஜ்ஞங்களை செய்யும் போது ஸ்வாஹா என்ற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. தூய மங்களகரமான புனித செயல்களே யஜ்ஞங்கள். படையலை அர்ப்பணிக்கும் போது அல்லது வேதத்தை ஜபிக்கும் போது ஸ்வாஹா என கூறுவதற்கு மிகுந்த அர்த்தமுண்டு. கேசவாய ஸ்வாஹா, அதாவது கேசவனுக்கு, கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறேன். பிராணாய ஸ்வாஹா, அதாவது உயிர் மூச்சுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்திராய ஸ்வாஹா, அதாவது இந்திரனுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த விதத்தில் அந்த பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. சாதாரணமாக கொடுக்கப்படும் அர்த்தம் இது சரியானபடி எடுத்துக்கொள்ளப்படட்டும். நாம் இந்த புனித தீயில் வைக்கும் பொருட்கள் அனைத்தும் முழுவதுமாக ஏற்கப்பட்டு விழுங்கப்படட்டும். இந்த தீ வழியாக குறிக்கப்பட்ட தேவனுக்கு சேரட்டும். கேசவன்
பிராணன், இந்திரன் எதற்காக அக்னியிடம் பிரார்த்திக்க வேண்டும்? எப்படி இருந்தாலும் அதனுள் போடப்பட்டதை எரிப்பதுதான் அதன் இயற்கையாயிற்றே என்று சந்தேகங்கள் எழலாம். ஆனால் புனித நூல்களின் படியான அர்த்தம் வேறாகும். குமார சம்பவம் என்ற கவிதையில் காளிதாசர் இமயமலையை தேவதாத்மா, அதாவது தெய்வ ஆத்மா உடையது, அதாவது தெய்வீகத்தின் உருவம், ஒவ்வொன்றுக்கும் பூத உடல், தெய்வீக உடல் இருப்பதாக புனித நூல்கள் கொள்கின்றன. புலன்களால் ஒருவரது தெய்வீக உடலை பார்த்து அறிய முடியாது. அதற்கு படைப்பை அர்ப்பணிக்கும் போது அது புனிதமடைகிறது. ஆகுதி, அதாவது படையல் என்பது ஹவிஸ், அதாவது வேத சடங்குகளின் போது கொடுக்கப்படும் சிறப்பு அர்ப்பணிப்பு ஆக பொருள் மாற்றம் அடைகிறது. வேதத்தில் படையல், அதாவது ஆகுதி என்பது இவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ளுதல் மூலம் படைக்கப்பட்டதும் அதை அர்ப்பணித்தவனும் ஒன்றாகி விடுகின்றனர். இங்கு யார் அர்ப்பணிப்பவர், யார் பெற்றுக்கொள்பவர்? தீயில் இருக்கும் தெய்வ சக்தியான அக்னி, அவரே சூரியனில் உயிரை காக்கும் பிராணனில் உள்ள சூட்டில் உள்ளார். சரியான முறையில் சடங்குகளுக்கு பொருத்தமான மந்திரங்களை ஜபித்து அக்னியில் அர்ப்பணிப்பாக பொருட்களை ஸ்வாகா என்று கூறி வைத்தால் அது வெறும் கூவலாகாது, அது பிராயச்சித்தமாகும். சடங்கு குறிக்கும் பிரார்த்தனை பலிப்பதாகும், அது மெய்யாகிவிடும். வேதத்தை சந்தஸ் என்றும் கூறுவர். இனிமையானது, மகிழ்ச்சியானது என்பது அர்த்தம். அவற்றுடன் சம்பந்தப்பட்ட பலம், முக்கியம், பாதுகாக்கப்பட்டது என்றும் அர்த்தமாகும். எல்லா குணங்களையும் வேதத்தினதாக சொல்ல முடியுமாதலால் மேற்குறிப்பட்ட பெயர் மிகவும் பொருத்தமானது. வேதங்கள் விவரிக்கும் புனித சடங்குகள், கர்மங்கள் அதை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் வேறு உலகங்களுக்கும் ஆனந்தத்தை அளிப்பன. ஆனந்தத்தின் மூலாதாரமான இறைவனை மத நூல்கள் யக்ஞாங்கா, அதாவது வேத சடங்குகளை தன் அங்கங்களாக வைத்திருப்பவர், யக்ஞ வாகனா, அதாவது வேத சடங்கை தன் வாகனமாக உபயோகிப்பவர் என்று வர்ணிக்கின்றனர். இறைவன் முதன்முறையாக உருவமாக வெளிப்பட்டது இரண்ய கர்ப்பம், அதாவது பொன்னாலான கர்ப்பப்பை. இது கூட ஆனந்தம் உருவமெடுத்து வாகனமாக அழகிய சிறகுகள் உள்ள கருடனாக உள்ளது. உயர்ந்த இறைவனை விருட்ச ரதம் என்றும் அழைப்பர். தர்மத்தின் சின்னமான எருதை தேராக வைத்திருப்பவர் அவர். அதனால்தான் விஷ்ணு கோவில்களில் கருட வடிவம் செதுக்கப்பட்டு அல்லது சிலையாக வைத்திருப்பதும், சிவன் கோவிலில் எருதின் வடிவம் அல்லது சிலை வைத்திருப்பதற்கும் காரணம். சா அல்லது சாதனா வேதங்களின் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை ஆதார அர்த்தமாக கொண்டுள்ளது. அது பாதுகாப்பது, போஷிப்பது அல்லது முன்னேற்றுவது, நலனை முன்னேற்றுவது, முடிவற்ற உலகாயத செயல்களில் ஈடுபட்டுள்ள மனித குலத்தின் முடிவான வீடு பேறு இவையே. மனிதர்கள் லாபத்தையே நோக்கமாக கொண்டு செயல்களில் எப்போதும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை நேர்மையான ஆண்களாக, பெண்களாக வடிவமைக்க வேண்டும். வாழ்வெனும் மரத்தை காத்து அவர்களுக்கு பழங்களும் நிழலும் அளிக்குமாறு வைத்திருக்க வேண்டும். கர்ம பிரியர்களான செயலில் ஈடுபடுபவர்கள் தீய கவர்ச்சியினால் கவரப்பட்டு அதர்ம பாதையில் போய் அழியாமலும், விசாரணை பிரியரான ஞானம் தேடுபவர்கள் புலன் இன்பம் எனும் தீய மயக்கங்கள் பின் செல்லாமலும் வேதம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். வேதங்கள் வழிகாட்டவும் பாதுகாக்கவும் செய்வதால் இந்த கவிதைகள் முழுவதுமே சத்தாஸ் என்று அழைக்கப்படுகின்றன.
கவசப்பட்டயம் என்ற பணி மூலம் அவை தங்களை சார்ந்திருப்போருக்கு ஆனந்த மழை பொழிகின்றன. சாதனா சந்தாசி, அதாவது பாதுகாப்பதால் அவை சந்தஸ் என்று ஆகிவிடுகின்றன. யஜ்ஞம் என்று வேத சடங்குகள் தொகுதிக்கு பெயர். அதை பற்றி ஒரு கதை உண்டு. ஒரு கருப்பு மானின் உருவத்தை எடுத்துக்கொண்டு யஜ்ஞம் தேவர்களை விட்டு ஒரு சமயம் ஓடியது. தேவர்கள் அதன் பின்னே ஓடியும் அதன் தோலை மட்டுமே பெறுவதில் வெற்றி கண்டனர். சடங்குகளின் குறியீடாக அந்த மான் தோல் யஜ்ஞமாயிற்று. அதிலுள்ள வெள்ளை, கருப்பு, பழுப்பு வர்ணங்கள் ரிக், யஜுர், சாம வேதங்களை குறிப்பதால் அது புனிதமாக போற்றப்பட்டது. 3 வேதங்களிலும் தேர்ச்சியாக அறிவிற்கு அது அடையாளமாக உள்ளதாக அது கௌரவிக்கப்பட்டது. யஜ்ஞத்தை நடத்தும் புரோகிதர்களாலும் சந்தஸ் என்ற பாதுகாக்கும் துதிப்பாடல்களை வேண்டிக் கொள்வதற்காக அந்த மான் தோல் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த 3 வர்ணங்களும் 3 உலகங்களின் அடையாளமாக விளங்குவதால் அந்த தோலில் அமர்பவன் அல்லது அணிபவன் வேத ஜபங்களாலும் படையல்களாலும் 3 உலகங்களுக்கு நன்மை புரிகிறான். வேத யஜ்ஞத்தில் சடங்குகளை புரியும் பிரதானமானவரை வேத நூல்களில் கர்ப்ப பையிலுள்ள சிசு என வர்ணிக்கின்றன. சிசுவானது பத்திரமாக கை விரல்களை மடித்து அன்னையின் உடலை வளைத்து படுத்திருப்பது போல வேத மாதாவின் அடையாளமாகிய மான் தோலினால் புரோகிதர் முழுவதும் மூடியிருப்பார். மனித கண்களுக்கு அது வெறும் தோலே, ஆனால் வேத சடங்குகளின் போது அது ஒரு கவசமாகிறது. இதனால்தான் புரோகிதராக துவங்குபவர் சர்மா, நீதான் கவசம், சர்மாவாக என்னை பாதுகாப்பாய் என்று அதனிடம் பிரார்த்திப்பர். மனிதனை துக்கம், ஊறு, தவறு முதலியவற்றிலிருந்து காப்பதால் சர்மா என்றால் மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று பொருளாகிறது. திருமூர்த்திகளில் 2வதான விஷ்ணு ஆனந்தமே உருவானவர். வேத தியாகங்கள் ஆனந்தத்தை அளிப்பவை. யஜ்ஞமாகவே விஷ்ணு போற்றப்படுகிறார். யஜ்ஞோவை விஷ்ணு, 3 வேதங்களின் உருவமே விஷ்ணு. தெய்வத்தின் பிரத்யட்சத்தை வழிபடுவதால் வரும் ஆனந்தத்தை அடைவது என்பதை உபாசனா என்பர். வேத பரம்பரை 4 பாதைகளை நியாயபூர்வமானதாகவும் இந்த வெற்றியை அடைய உதவுவதாகவும் அனுமதிக்கின்றன. அவை சத்தியவதி, அங்கவதி, அந்யவதி, நிதானவதி எனப்படும். இவற்றை சற்று விவரமாக பார்க்கலாம். சத்தியவதி. புனித நூலில் தெய்வத்தை இவ்வாறு குறிப்பிடுவர்: சர்வ வியாபினம் ஆத்மானம் ஷீரே சர்பித் இவ அர்ப்பிதம். அதாவது பாலில் ஒவ்வொரு துளியிலும் நெய் ஊடே கலந்து உள்ளவாறு ஆத்மா எங்கும் ஊடுருவி உள்ளது. இந்த நம்பிக்கையுடன் சத்தியத்தை தேடுபவன் தன் முயற்சியில் ஈடுபட்டால் அதற்கு பெயர் சத்தியவதி, அதாவது சத்தியத்தை ஆதாரமாக கொண்டது என்று பொருள். மாயாதீதம் இதம் சர்வம் ஜகதக்யக்த மூர்த்தினா. என்னுடைய உலகினுள் மறைந்த உருவத்தில் மர்மத்தினை செயல்படுத்தியபடி படைப்பு முழுவதிலும் நான் உள்ளேன். என்னுள் இவை எல்லாவற்றையும் பார், இவை எல்லாவற்றையும் நானாகப் பார் என்று இறைவன் அறிவிக்கிறார். இந்த முயற்சியில் ஒருவர் வெற்றி கண்டால் சத்தியவதி பாதை ஒருவரை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். இது எல்லாவற்றிலும் இது எல்லாமாகவும் நான் உனக்கு காட்சி அருளுவேன். சத்தியவதி பாதையில் நேர்மையாக விடாமுயற்சியுடன் யாரெல்லாம் செல்கின்றனரோ அவருக்கு இந்த உள்ளமைந்த மேலான காட்சியை அருளுவதாக வாக்களிக்கிறார். அங்கவதி. பிரபஞ்ச இறைவன் தீ, காற்று, சூரியன், சந்திரன், மீதி எல்லாமாகவும் உள்ளார். எல்லா உயிரினங்களிலும் உயிரை தக்க வைக்கும் மூச்சாக உள்ளார்.
எல்லாவற்றையும் ஒளிர வைக்கும் தீ அவரே. ஊட்டச்சத்து அளிக்கும் செடிகளை போஷிக்கும் மழை அவரே. ஆகையால் அவரை அக்னியாக, காற்றாக அதாவது வாயுவாக, மழையாக அதாவது வருணனாக நமக்கு பயன் நல்கும் உருவங்களை எடுத்தருளியதற்கு அவரே வழிபடலாம். அங்கங்களாக நன்மை பயக்கும் வெளிப்பாடுகளில் பாதையே அங்கவதி பாதை. அங்கம் என்றால் உடலில் ஒரு பகுதி, ஒரு உண்மை, ஒரு சிறப்பு அம்சம். அடுத்தது அன்யவதி. பல கோணங்களை உள்ள இறைவனை அடையாளப்படுத்தி ஒவ்வொரு கோணத்திலும் காணப்படும் குணங்களை அறியக்கூடிய விதத்தில் உருவகப்படுத்தி தேடுபவன் இறைவனின் பிரத்யட்சத்தை பெற முயல்கிறான். இறைவனின் ஒரு உருவமான எங்கும் நிறைந்த விஷ்ணு சங்கு அதாவது ஆதி வார்த்தை அல்லது சப்தத்தின் அடையாளம், சக்கரம் அதாவது காலத்தின் அடையாளம், கதை அதாவது பராக்கிரமம், மாட்சிமையின் அடையாளம் ஆகியவற்றுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார். சக்தி தடைகளை நீக்கும் சங்கல்பம் உள்ளதாக உள்ள கோணம் அதாவது விக்னேஸ்வரர் புத்தி கூர்மையையும் மனக்குவிப்பையும் சுட்டும் ஒற்றை தந்தத்துடன் சித்தரித்துள்ளனர். ஈஸ்வரர் அல்லது சிவன் அதாவது அழிவையும் சிதைவையும் காட்டும் கோணம் கையில் திரிசூலம் அதாவது அதன் 3 நுனிகள் இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்திற்கு அடையாளம் இவற்றை ஏந்தியதாக சித்தரிக்கின்றனர். தர்மம் நேர்மையின் உருவமான ராமர் எப்போதும் கோதண்டத்துடன் அதாவது அம்பை அதாவது நம்முடைய மனதை நேராக குறிவைத்த இடத்திற்கு செலுத்தும் வில் கோதண்டத்துடன் தான் காணப்படுகின்றார். எங்கும் நிறைந்த அன்பின் உருவமான கிருஷ்ணரின் கீழத்தில் உள்ள மயிர்பீலி அவரது 1000 கண் அருட்பார்வை சொரிவதை குறிக்கிறது. அவர் கையில் உள்ள புல்லாங்குழல் வசீகரித்து மயக்கும் கீதம் இசைக்கின்றார். அகந்தையற்ற ஆசையற்ற ஆன்மீக தேடலில் ஈடுபட்டவரை புல்லாங்குழல் குறிக்கிறது. ஞான கோணமானது சரஸ்வதி தேவியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. கையில் உள்ள வீணையின் கம்பிகள் உண்மை, நல்லது, அழகியது ஆகியவற்றின் மிருதுவான தீண்டலுக்கு இசையாகவும் ஒலிக்கும் இதய கம்பிகளுக்கு அடையாளமாகவும் உள்ளன. ஆன்மீக தேடலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் இந்த இன்பமூட்டும் உருவகங்களை, அவற்றின் குணாதிசயங்களின் அடையாளங்களின் அர்த்தங்களை மனதில் நிறுத்தி தியானம் செய்வர். தங்கள் இதயங்களில் பொங்கும் இன்பத்துடன் இறைவனை வழிபடுவர். இது அந்நியவதி மார்க்கம். குறியீடுகளால் தெய்வத்தை அடையாளப்படுத்தி வழிபடும் பாதை. அந்நிய என்றால் மற்ற, இணைக்கப்பட்ட, இன்னொன்று சேர்ந்தது என்று பொருள். நிதானவதி அடுத்ததாக. இந்த பாதை தாமதமானதாயினும் ஒவ்வொரு அடியையும் வெற்றிகரமாக வைத்தால் முன்னேற்றம் எப்போதும் நிச்சயம். ஸ்ரவணம் அதாவது இறைவனின் மகிமையை பற்றி கேட்டல். கீர்த்தனம் அதாவது அவரது தனிப்பட்ட அருளும் தன்மையை பற்றி குதூகலமாக பாடுவது. விஷ்ணு ஸ்மரணம் அதாவது இறைவனின் மாட்சிமை, கருணை ஆகியவற்றை ஞாபகத்தில் வைத்து எப்போதும் நினைவு கூர்வது. பாதசேவனம் அதாவது இறைவனின் பாதத்தில் விழுந்து சேவிப்பதற்கு ஆர்வம். அர்ச்சனம் அதாவது இறைவனின் பிரதிமை அல்லது படத்தின் முன்பு பிரார்த்தனை செய்வது. வந்தனம் வந்தனம் என்பது பெற்ற ஆசிக்கு நன்றி செலுத்துதல். தாஸ்யம் அதாவது இறைவனின் சங்கல்பத்திற்கு அடிபணிவது. சாக்கியம் அதாவது முழுவதுமாக அவரிடமே நம்பிக்கை வைத்திருப்பது. ஆத்ம நிவேதனம் எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையும் அவரிடமே அர்ப்பணித்தல். தன்மய ஆகசக்தி அதாவது அவருடன் இணைவதற்கான ஏக்கம். பரம விராக ஆசக்தி அதாவது அவரிடமிருந்து
சிறிது பிரிவு ஏற்பட்டாலும் வருந்துவது, முடிவாக ஆனந்தமுடன் ஒன்றிணைவதை வெல்வதற்காக ஆன்மீக ஆர்வலர் கடக்க வேண்டிய 11 படிநிலைகள். அதனால்தான் இந்த பாதை தாமதமாயினும் நிச்சயமானது என்று பொருள். இந்த 4 பாதைகள், அதாவது சத்தியவதி, அங்கவதி, அந்யவதி, நிதானவதி, எளிமை, கடைப்பிடிக்கக்கூடிய தன்மை என்று பார்த்தால் ஒவ்வொன்றும் பின்னது முன்னதிலும் பார்க்க என்று அடுத்ததாக தேர்ந்தெடுக்குமாறு உள்ளன. முடிவில் அவை தெய்வீக சங்கல்பத்துடனான இணைதலை பெற்றுத் தருகின்றன. புனித நூல்களில் கூறப்பட்டு ஆன்மீக ஆர்வலர்களால் கடைப்பிடிக்கப்படும் வேறு பல உபாசனைகள் சாதனைகளும் பிரதீகோபாசனா, அதாவது சிலை வழிபாடு, அல்லது பிரதிரூபோபாசனா, அதாவது உருவ வழிபாடு என்பவை அங்கவதி உபாசனையில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளன. சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம், அதாவது எங்கும் அவரது கைகளும் கால்களும், எங்கும் தலையும் முகமும். இறைவன், அதாவது மாதவன் கைகள் எங்கும் உள்ளன, ஏனெனில் அவர் அனைவரிலும் உள்ளார். அவர் அனைத்து கண்கள் வழியாக பார்க்கின்றார். எல்லா தலைகள் மூலமாக எண்ணி திட்டமிட்டு தீர்மானிக்கின்றார். அனைத்து வாய்கள் மூலம் உண்டு, அனைத்து செவிகளின் மூலம் கேட்கிறார். அவரை எல்லா உருவங்களாக ஒரு உருவத்தை வழிபடுவதன் மூலம் வழிபடலாம். இதுதான் மிக உயர்ந்த லட்சியம். அவர் அனைத்து உயிரினங்களிலும் மறைவாக உள்ளார். பார்வை கெட்டாது எல்லாவற்றினுள்ளும் எல்லாவற்றின் மூலமும் செயல்படுகின்றார். எல்லாரிடமும் அவர் இருப்பதாக வழிபடும் பிரதிரூப உபாசனா இதுவே. இதைப்போல இன்னும் பல உபாசனைகள், அதாவது உறுதியான வழிபாடுகள் புஸ்தகங்களில் கூறப்பட்டுள்ளன. பானோபாசனா, மிகவும் உயர்ந்த பேரொளி கடவுளே, மிகவும் ஆழ்ந்த கருணை உடையவர் அவரே, மிகவும் சக்தி வாய்ந்த பராக்கிரமம் போன்ற பலவற்றை இறைவனுக்கு உள்ளதாக அவரை வழிபடுதல்தான் பனோபாசனா. அடுத்தது கீதோபாசனா, அதாவது கீதையை கற்றுக் கொடுத்து பாதையை காட்டிய ஆச்சாரியனாக, தலைவனாக அவரை வழிபடுதல். 5வது வேதமாக மகாபாரதம் போற்றப்படுகிறது. இகபர லோகங்களுக்கான குறிக்கோளை அடைவதற்கு மனிதன் பின்பற்ற வேண்டிய அறநெறியை அது போதிக்கின்றது. நேர்மையான வாழ்விற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்குமான வழிகாட்டல்கள் நிரம்பியுள்ள பொக்கிஷம் அது. இறைவன் தானே அற்புதமான வகையில் நடிக்கும் பிரபஞ்ச நாடகத்திற்கான கதாபாத்திரங்கள், முஸ்தீப்புகள், திட்டங்கள், எதிர்த்திட்டங்கள், கதை சிக்கல், அவிழ்த்து பிரித்தல், நாடக உத்திகள் முதலியவற்றுடன் அவரை தர்மக்ஷேத்ரா என்ற நாடக மேடையில் காணலாம். அந்த நாடகம்தான் மகாபாரதம் என்னும் காப்பியம். இந்த நாடகத்தில் கதை, நடிப்பவர்கள், வசனம், பாடல்கள், எப்போது மேடையில் வருவது போவது என்பது போன்றவையெல்லாம் அவராலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. அவரே நடிப்பவர், சூத்திரதாரி, பார்க்கும் ரசிகர்கள் எல்லாமே மாதவன் தானே வெளிப்பட்டு எல்லோரையும் எல்லா பொருட்களையும் திறமையாக கையாள்கின்றார். ஒரு பக்கத்தில் நேர்மையற்ற பேராசையினால் உந்தப்பட்ட அளவற்ற பொருள் பலம், மறுபக்கம் எப்போதும் தர்மத்தை கடைபிடிக்கும் பார்ப்பதற்கு வரையறுக்கப்பட்ட ஆத்மபலம். இந்த 2 சக்திகள் மோதி தாக்கும்போது தர்மம் வலிமையை வெற்றி கொள்வதன் உயரிய உருவமான இறைவன் நடுவராக நிற்கிறார். பகவத்கீதை இறைவனின் வெற்றியின் கீதம். மகாபாரதத்தில் கிடைக்கும் மிக உயர்ந்த அமிர்தம் மையப்பொருளாக, முக்கிய பாடமாக அந்த காப்பியம் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டுமென உள்ளது. கீதையில் அமைந்துள்ளது இதுவே. கரிஷ்யே வசனம் தவ, அதாவது உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்ற வார்த்தைகளுடன் சரணாகதி அடைய இறைவன் அவனிடம் சர்வதர்மே நிதனம் ஸ்ரேயா,
அதாவது உனக்கு கொடுத்த கடமையை பூர்த்தி செய்வதில்தான் உன் பாதுகாப்பும் வளமும் சார்ந்திருக்கின்றன என்கிறார். இந்த நெறிமுறையை வைத்துத்தான் அனைத்து வேலைகளையும் சோதனை செய்ய வேண்டும். இறைவனின் சங்கல்பத்திற்கு அர்ப்பணிப்பு, அதாவது பக்தி என்ற பாதையை தவிர்க்கக்கூடாது. ஏனெனில் அது உங்களுக்கு மகிழ்வு, ஆனந்தம் ஆகியவற்றை தரும். அதற்கு பதிலாக கண்களை மூடி தானே பிரம்மம் என்ற கருத்தை உட்புகுந்து நினைத்தால் இன்பத்தையும் இழந்து ஏக்கமும் குடிகொள்ளும். பூமியை குத்தினால் அரிசியை பார்க்க முடியுமா இல்லையா? அது தவிர கிருஷ்ணன் அந்த பிரம்மமே தானே. அடுத்தது அத்வைதோபாசனா. பசுவின் உடலில் பால் இருக்கிறது, பாலில் நெய் இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கும் அந்த நெய் மூலம் பலன் வராது. பாலை கறக்க வேண்டும், தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி சுத்தம் செய்தால்தான் நெய் கிடைக்கும். அந்த நெய்யை உண்டால் பலன் கிடைக்கும். அதேபோல இறைவன் எங்கும் இருக்கிறார், எங்கும் இருந்து உத்வேகம் அளிக்கிறார். ஆயினும் அவரை கண்டறிந்து உணர்ந்தால்தான் ஆனந்தம், விழிப்புணர்வு கிட்டும். கடுகில் எண்ணெய் போல, தயிரில் வெண்ணெய் போல, பூமியினுள் நீர் போல, மரத்தினுள் தீ போல இறைவன் எல்லாவற்றிலும் இருந்தாலும் வெளிப்படையாக இல்லை. மனித உடலில், மனித மனத்தில் இறைவன் உள்ளார். அவர் இருப்பதை உணர்வதற்கு ஆன்மீக முனைப்பும் முயற்சியும் அவசியம். அதைச் செய்தால் இரண்டின் ஒற்றுமையை உணரலாம். இரண்டற்ற ஒன்றை விழிப்புணர்வு அல்லது விடுதலை தலையிலிருந்து விடுபடலாகும். அடுத்தது விசிஷ்டாத்வைதம். வழிபட, உண்மையென்று உணர கடவுளை தன்னிலும் வேறுபட்டவராக எண்ண வேண்டுமா அல்லது அவர் தன்னுள்ளேயே இருப்பதாக எண்ண வேண்டுமா என்ற பிரச்சனையை ராமானுஜர் ஆராய்ந்தார். அவருடைய பதிலாவது, உயிர் உடலின் ஆத்மா, இறைவன் உயிரின் ஆத்மா. இறைவன்தான் கொடுப்பவர், சக்தி, போஷாக்களிப்பவர். இந்த அணுகுமுறையுடன் அவரை தேட வேண்டும். எல்லா தாது பொருட்களிலும் அடங்கியிருக்கும் உன்னத மகா புருஷர் சிருஷ்டி அனைத்தினுள்ளும் இருந்து உத்வேகமளிப்பவராக உள்ளார். சரணாகதி அடைந்தாலே அவருள் பெற்ற அனுபவம் அடைந்து அவரை அறியலாம். அவருடைய மேலாண்மையையும் உள் இருத்தலையும் நன்கறிந்து தன் போதாமைகளை உணர்ந்து அகந்தையை ஒழித்து சரணமடைந்தால் அவர் மகிமையில், சிறப்பில் பங்கு பெறலாம். ஆன்மீக ஆர்வலரின் மனப்பாங்கு துவமேவ சர்வம் மமதேவ தேவா, அதாவது நீங்களே எல்லாம், என் தேவர்களுக்கெல்லாம் தேவனே, நீங்களே தூண்டுதல், நீங்களே மார்க்கம், நீங்களே குறிக்கோள் என்று ஆகும். ஆன்மீக முயற்சி களைப்பற்று, சலனமற்று, மனம் குவிந்து ஒரே நோக்குடையதாக இருக்க வேண்டும். அடுத்தது துவைதோபாசனா. இறைவனுக்கும் தனி மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு துவைத மனப்பாங்கில் கணவன் மனைவி இடையேயுள்ள உறவே. மனைவி கணவனை வணங்குவது போல் என்றும் சுதந்திரமான, என்றும் பூரணமான விஷ்ணுவை வணங்கி போற்றிட வேண்டும். அத்தகைய சாதகர்களில் சைத்தன்யர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அவர் ஒரு தனிப்பட்ட சைத்தன்யோபாசனையே நிலைநாட்டினார். கிருஷ்ண பிரபுவின் கமல சரணங்களான ஏக்கம் நிறைந்த தாபமில்லையேல் விடுதலை பெற முடியாது. ஏன், அந்த தாபமில்லையேல் புத்தியை புனிதமாக்குவது கூட முடியாது. சைத்தன்யர் அழுத்தமாக கூறுவது இதுவே. ஸ்ரீ ஹரிப்பிரபுவின் மங்களகரமான புத்துயிரளிக்கும் தூயதாக்கும் குணாதிசயங்களை எப்போதும் மனதில் இருத்தி சிந்திப்பதன் மூலம் முனிவர்களும் உள்ளூர உள்ள ஆனந்தத்தில் ஆழ்ந்து திளைக்கக்கூடிய மற்றவர்களும் உன்னத அறிவுணர்வின் பரவசத்தை அனுபவிக்க இயலுமென சைத்தன்யர் அறிவுறுத்துகிறார். இந்த ஆனந்தத்தை உணர்வதற்கு ஒரு மத நூலும் அவசியமில்லை.
தெய்வீக பரவசம் என்ற அலைகளினுள் மூழ்கி இன்புறுபவன் சமூக நடத்தை விதிகளை புறக்கணித்து ஒழுங்கு முறைகளிலிருந்து தப்பித்து விடுகிறான். ஹரியின் பெயர்களை உரத்து பாடி ஆனந்த கண்ணீர் திவலைகளாக வடித்து தெய்வீக பரவசத்தில் நடனமாடி கலப்பற்ற உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். பூமியில் ஒவ்வொரு அங்குல இடத்தையும் கமல பாதங்கள் புனிதமாக்கி விட்டதாக உணர்கிறான். இறைவனுடன் ஒன்றிய நிலையில் அவன் இறைவனின் சிறப்பை பாடுகிறான். சைத்தன்யர் இந்த சாதனையை மிகவும் சுலபமானதாகவும் பயனளிப்பதாகவும் அழுத்தமாக கூறியுள்ளார். இறைவனின் மாட்சிமை கருணை பற்றி கூட்டமாக இனிமையான பாடல்களை பாடுவதன் மூலம் எழும் பரவச வெள்ளத்தில் உடலை மறப்பதே அவருடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்தது. இன்னும் மிக சில வழிபாடு முறைகளே குறிப்பிடுவதற்கு உகந்தவை. கௌடியோபாசனா இவற்றில் ஒன்று. ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக உள் உறைந்தவுடன் இணைக்கப்பட்டு புருஷோத்தமனாகவும் ராதையாகவும் தெளிவாக உள் உறைந்தவுடன் இணைக்கப்பட்டு உலகளாவிய சக்தியாகவும் ஆகின்றார். இரண்டுமே கிருஷ்ண ராதாவாக அல்லது பொதுவாக ராதா கிருஷ்ணனாக மனக்கண் காட்சியாக காணப்படுபவர். பிரபஞ்சம் அல்லது பிரகிருதியின் எஜமானன் என்ற அர்த்தம் கொண்ட மாதவன் என்பது கிருஷ்ணனுக்கு இன்னும் ஒரு பெயர். ஆகையால் இந்த உபாசனை அதாவது வழிபாட்டில் உபயோகப்படுத்தப்படும் பெயர் ராதா மாதவா. இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுபவர்கள் எல்லா விதமான தலைகளிலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடிய பரவசம் இந்த நாம ஜபத்தினால் கிடைக்கக்கூடியதென்றாகின்றனர். இந்த உபாசனையை நிறுவிய ஆச்சாரியர்கள் இது அடையக்கூடிய குறிக்கோள் என அறிவிக்கின்றனர். ஆனந்தம் என்னும் அமிர்தத்தின் உருவமே இறைவன். அந்த அமிர்தத்தை உள்வாங்கினால்தான் உயிரினங்கள் ஆன்மீக ஆனந்தத்தில் அமிழ்ந்திட முடியும். ஆனந்தத்தில் பிறப்பவர்கள் ஆனந்தத்திலும் ஆனந்தம் மூலமாகவும் தான் வாழ முடியும் என ஸ்ருதி நூல்கள் அறிவிக்கின்றன. அந்த அரிய அமிர்தத்தின் பொக்கிஷ பெட்டகத்தின் திறவுகோல் ராதா மாதவா எனும் புனித பெயர். ராதா மாதவா என்பது பிரகிருதி புருஷன். இந்த இருமையான ஜீவாத்மா பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மா பிரபஞ்ச ஆத்மா அலை கடல் போன்ற இருமைகளை போன்றது அன்று ஊகிக்கப்படுகிறது. அந்த பெயரினால் அவருக்கும் வழிபாடு அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணத்து பகவான் ஸ்வயம், அதாவது கிருஷ்ணர் இறைவனே என்று வல்லபாச்சாரியார் பிரகடனப்படுத்தியுள்ளார். அவருடன் இணைவது என்பது உண்மையான அத்வைதிகளின் குறிக்கோளான பிரபஞ்ச இறைவனுடன் இணைவதற்கு ஒத்தது என்று விளக்கப்பட்டது. அடுத்தது சைவோபாசனா. சைவோபாசனா என்பதும் ஒரு கவனிக்கத்தக்க பாதை. இது சிவனை அவரது அடையாள குறியீடாகிய லிங்கத்தை வழிபடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. லிங்கம் சர்வகாலம், முடிவற்ற லிங்கம் ஆதிசக்தியின் அடையாளம், பிரபஞ்சத்தின் மூலம், நிலை, பிரபஞ்சத்தை அமைக்கும் அம்சங்களின் விருத்தி ஆகியவற்றின் ஆதார காரணம் ஆதிசக்தி. லிங்கம் சிவனின் உருவமே. அவ்வாறு அறிந்து உணர்வதுவே முடிவான குறிக்கோளான தலை அறுத்த வீடு பேறு. அடுத்தது வீரசைவோபாசனா. சிவன் அதாவது ஈஸ்வரனே ஒரே ஒரு இறைவன் என்று எங்கும் எப்போதும் வழிபட கூறுகிறது. லிங்கத்தின் அதாவது ஈஸ்வரனின் சிறப்பொலியுடன் தனி மனிதன் ஒன்றிணைந்து வீடு பேறு என்ற சாதனையின் சிகரமாகும். அடுத்தது பாசுபாதோபாசனா. இயற்கையால் அமைந்த குணங்கள் என்ற பாசத்தினால் அதாவது பந்தத்தினால் தனிப்பட்ட ஒன்று அதாவது ஜீவன் பிணைக்கப்பட்டுள்ளது. பசுபதி அதாவது சிவனை இந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வழிபடுதல். அடுத்தது சாக்தோபாசனா. சர்வதேவமயி தேவி, அதாவது தேவி எல்லா கடவுளர்களும் ஆவாள். முதலில் ஆதியாக இருந்த பிரபஞ்ச சக்தி ஆதிபராசக்திதான்.
தெய்வத்தின் அனைத்து உருவங்களின் ஒன்று சேர்ந்த வார்ப்பாக கருதப்படுகிறாள். பிரகிருதி என்ற பிரபஞ்ச உந்துதல்தான் பல்வேறு விதமான வெளிப்பாடுகளுக்கும் பன்மையான உருவங்களுக்கும் காரணம். மகேஸ்வர, அதாவது மிக உயர்ந்த இறைவனுக்கு இத்தகைய வெளிப்பாடுகளாக தோன்றும் திறமையுண்டு. அதனால்தான் அவருடைய பெயர் மகா ஈஸ்வரன், மகேஸ்வரன். ஒரே சக்தியின் இரு அம்சங்களே மகேஸ்வரனும் பராசக்தியும். இந்த இரட்டை கோணமுள்ள சக்தி பிரபஞ்சத்தை பரந்த ஆகாயத்திலிருந்து பூமி முழுவதற்கும் உத்வேகமளிக்கிறது. வெளிப்பாடற்ற மிக உயர்ந்தவர் பிரபஞ்ச பெண்மையாக, மாயையாக, பராசக்தியாக வெளிப்படுகிறார். ஒவ்வொன்றிலும் இது அறிவாக, பலமாக, செயலாக அனுபவிக்கப்படுகிறது. அடுத்தது ஜைனோபாசனா. பணத்தை லேவா தேவி செய்யும் மார்வாரி சமூகத்தினர் இறைவனை வழிபடுவதற்கு ஒரு வைஷ்ணவ சாய்வை எடுத்துக்கொள்கின்றனர். ஜைன கோயில்களில் விஷ்ணுவின் உருவங்கள் அவருடன் இருக்கும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை முதலியவற்றுடன் காணப்படுகின்றன. ஜைனவர்களின் மந்திரம் நமோ அரிஹந்தானாம், நமோ சித்தானாம், நமோ ஐரியானாம், நமோ உஜசயானாம், நமோ லோயே சப்பசாகுனாம். அர்த்தம்: ஆசை முதலியவற்றை வென்ற பெரும் வீரர்களுக்கு, அதாவது மகா வீரர்களுக்கு நமஸ்காரம். சித்தர்களுக்கு, அதாவது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ளவர்களுக்கு நமஸ்காரம். ஆன்மீக ஞானம் பெற்ற பெரும் முனிவர்களுக்கு நமஸ்காரம். ஞானத்தை கொடுக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கு நமஸ்காரம். எல்லா நாடுகளிலும் உள்ள நல்லவர்களுக்கு நமஸ்காரம். இந்த 5 வகை வழிபடுதல் அனைத்து பாவச் செயல்களின் தீய விளைவுகளை போக்குகின்றன. இந்த மந்திரத்தின் பொருளை அனுபவிப்பவர் வளமை பெறுகிறார். இந்த அனைவரும் கலந்து செய்யும் வழிபாட்டில் இணைந்துவிட்டால் ஒருவர் வீடு பேட்டடைந்து மோட்சம் பெறுவார் என ஜைனர்கள் அறிவிக்கின்றனர். அடுத்தது சீக்கிய உபாசனா. இந்த வழிபாட்டில் ஆத்மாவை பற்றி கூறி ஆத்மாதான் ஒருவரின் உண்மை என வெளிப்படுத்தும் ஆசிரியருக்கு, அதாவது குருக்குத்தான் மிக உயர்ந்த இடம் அளிக்கப்படுகிறது. குருமார் போதித்தவற்றை சேகரித்து அமைத்த நூல் கிரந்த் சாஹேப் மிகவும் புகழ்பட்டு சீக்கியர்களால் கௌரவிக்கப்படுகிறது. இது பாரதிய ஆன்மீக பரம்பரையின் ஊற்றிலிருந்து பெறப்பட்டது. அதனுடைய கருத்துக்களே பாரதிய கலாச்சார சார்புகளின் உள்சாரமாகும். அடுத்தது கிறிஸ்துவ உபாசனா. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் காப்பாற்றியவர். தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தில் விழுவது மனிதன் இயற்கை. இயேசு கிறிஸ்து தன் இதயத்திலிருந்து வரும் இரத்தத்தை மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கும் ஆத்மாவை தூயதாக்கவும் சிந்தினார். பைபிளில் இருக்கும் அவருடைய போதனைகளை அவரை பின்பற்றி வழிபாடு செய்தல் கிறிஸ்து உபாசனா. துதிப்பாடல்கள் மூலம் அவர் மகிமையை பாடி துதித்தல் என்னும் வகையான வழிபாட்டை இந்த உபாசனை அளிக்கிறது. அடுத்தது முகம்மதிய உபாசனா. இமாம் தாரி கைதாமே ஹோ பைகம்பர் மே பரோசா. அதாவது தன் நம்பிக்கையை பெற்று எல்லா சுமையையும் இறைவனிடம் விட்டுவிடுங்கள். அர்த்தமுள்ள வாழ்விற்கான விதிகளாவன: வாழும் ஒவ்வொரு கணமும் கடவுளின் சக்தியின் முழு நம்பிக்கை வைத்திருத்தல், ஒவ்வொரு அடியிலும் அதை உணர்ந்திருத்தல், ஒருவர் உடலை விட்டு நீங்கும்போது இறைவனின் தர்பாரில், அதாவது அரண்மனையில் தன் நேர்மையை நிரூபிக்க வேண்டும். அதனால் முடிந்த மட்டும் இறைவன் அமைத்த நேரான பாதையையே பின்பற்ற வேண்டும். இதற்கு புனித குர்ஆன் தான் வழிகாட்டி. அதில் உள்ளதை அப்படியே கௌரவித்து பின்பற்றுதல் வேண்டும். இந்த உபாசனையில் உள்ள ஆன்மீக அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும். அல்லாஹோ அக்பர், லா இல்லா இல்லல்லா. இஸ்லாமின் புனித மந்திரம் இது.
அதன் அர்த்தமாவது, இறைவனே எல்லாவற்றிற்கும் மேலான அரசன், மறுக்க முடியாத, அவரிலும் மேலான சிறப்பு பெற முடியாத இயற்கையை ஆளும் அரசன் அல்லாஹே. அவர் ஒருவரே வழிபடத் தகுந்தவர். பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்னிலும் உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகிறார். குரானில் உள்ள மந்திரமும் அதையே கூறுகிறது. முகமதியர்களின் உபாசனை அதே உண்மையை ஆதாரமாக கொண்டு அதே ஆன்மீக பயிற்சியை செய்யும் ஒரு வடிவமே. மனிதன் தன் உண்மையை அறிய ஆரம்பித்த விசாரணை காலமாக அவன் சேகரித்தது முக்கியமாக பாரதத்தில் ஒரு பரந்த ஆன்மீக பொக்கிஷமே அது. அவனை துன்பத்திலிருந்தும் தலையிலிருந்தும் காப்பாற்றக்கூடியது. இதையே அந்த உபாசனைகள் எல்லாம் தெளிவாக்குகின்றன. அந்த பொக்கிஷம் அவ்வளவு ஆழமானதாகவும் மிகுந்த அளவினதாகவும் இருந்ததால் பல நூற்றாண்டுகள் கடந்து சென்ற பின்பும் அதே போன்று பரந்ததாகவும் ஆழமானதாகவும் இருந்து வருகிறது. இங்கு பல்வேறு வகையான வழிபாடுகள் ஏற்பட்டும் பல வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் வெளியிலிருந்து வந்தும் அந்த பொக்கிஷம் சற்றும் குறையாமல் இருந்தது. அதுவும் தவிர இந்தியாவின் ஆன்மீக ஞானம் இன்று ஒரு வெற்றி கண்ட கலங்கரை விளக்கமாக, ஒரு பிரகாசமான ஜோதியாக அடர்ந்த இருட்டினில் எல்லா நாடுகளையும் எல்லா இனத்தரையும் ஒளியேற்றி மனித குலம் அனைத்தையும் வசீகரித்துள்ளது. இந்த புனித நாட்டில் பிறப்பதைப் போன்ற சிறப்பான அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. பாரதத்தில் உள்ள இந்த சிறப்புமிக்க நலம் தரும் கலாச்சாரம் உலகத்தை காக்கக்கூடியது. இந்த ஆசியனை உணர்வது என்பது அளவற்ற ஆனந்தத்தின் ஊற்றாகும்.